டவுனான இடம் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து அவ்வளோதான் போல இது நம்ம இப்படியே போயிடுவோம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துபாயில் வந்து ரேடியோ ஜாக்கியாக ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஷிஃப்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா நைட்டு வந்து 9லேருந்து 10 ஒரு ஷோ, 11 மணி வரைக்கும் ஒரு ஷோ, அதுக்கப்புறம் வந்து 3லேருந்து காலைல 5 மணி 6 மணி வரைக்கும் ஒரு ஷோ இருக்குது. இது ஆமாம், பகல் ஃபுல்லாக தூங்குவேன், நைட்டு முழிச்சிட்டு இருப்பேன். திறந்து பார்த்தா 2 வண்டி போயிட்டு இருக்கும். அதுவும் வந்து நான் தங்கின இடம் வந்து அப்போ வந்து இவன் வந்து விசிட் ஃபீஸாலாம் நான் அவளை கூப்பிட்டுருந்தேன். ஓகே, வந்துட்டு அவள் என்ன சொன்னான்னா, இது மாதிரி ஒரு லைஃபே உனக்கு வேணாம், நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபாரினில் இருக்கார், துபாயில் இருக்கார், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் போல் அப்படின்னு அவன் நினச்சி அவன் வந்து நாங்கள் வந்து சாப்பாடுக்கெலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிலாம் நினச்சோடனே அப்படியே என்ன பண்ணால் வேலையை விட்டுரு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு என்னை கிளம்பி அவங்க வந்து கூப்பிட்டு வந்தா தெரியுமா. அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட். ஃபாரினே வேணாம், ஃபாரினுக்கு போனால் நீ டூரிஸ்ட்டாக போ, வேலை செய்ய நான் போகவே கூடாது அப்படின்றது தான். அது வந்து என் லைஃப்பில் வந்து சூசன் பண்ண ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அதுதான்.